Good morning students, welcome to your social class. So நீங்கள் நம்ம பார்க்க போகிற லெசன் எக்கனாமிக்ஸில் ஃபஸ்ட் லெசன் பா. ஸோ டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் அண்ட் இட்ஸ் க்ரோத் அண்ட் இன்ட்ரோடக்ஷன். ஸோ ஜிடிபி அப்படின்னு சொல்லக்கூடிய கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட், அதை பற்றியும் அதோட க்ரோத்து, அதை பற்றின ஒரு இன்ட்ரோடக்ஷன். சரியா? ஸோ இந்த வாட் இஸ் ஜிடிபி அப்படின்னு பார்க்கும்போது இது வந்து நம்மளோட எக்கானமியில் ஒரு இம்பார்ட்டண்ட் ரோல். ஸோ இந்த கேல்குலேஷன் அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான மெத்தடு. ஏன் இதை வந்து கேல்குலேட் பண்ணுறோம், எப்படி கேல்குலேட் பண்ணணும் அப்படின்ற மெத்தட்லாம் இனிமேல் நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இந்த டாப்பிக்கில் பார்த்தீங்க அப்படின்னா அதில் மீனிங் பற்றி பார்ப்போம். அதாவது ஜிடிபியோட மீனிங், தென் பேசிக் வேரியஸ் மெஷர்மெண்ட்ஸ் ஆஃப் நேஷ்னல் இன்கம் அண்ட் கம்போசிஷன் ஆஃப் ஜிடிபி அண்ட் கான்ட்ரிபியூஷன் ஆஃப் டிஃப்ரெண்ட் செக்டார்ஸ் இன் ஜிடிபி and growth and development in difference and development under the employment departments. So here, to understand how the GDP tell us how India is doing, you should understand what is GDP is. First of all, நீங்கள் வந்து என்ன செஞ்சுக்கணும் அப்படின்னா ஜிடிபினா என்ன அப்படின்ற ஒரு ஐடியா இருந்தால் தான் இதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய விஷயங்களை என்னால் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ வாட் இஸ் ஜிடிபி? இப்போ வந்து ஒரு இன்சிடெண்ட் பற்றி பார்க்கலாம். அந்த இன்சிடெண்ட்டில் நடக்கக்கூடிய விஷயங்கள் அதுலேருந்து ஜிடிபினா என்ன அப்படின்றத இப்போ கொண்டு வரலாம். ஸோ இமேஜின் வாட் ஹேப்பன்ஸ் இன் அ ஹோட்டல். இப்போ வந்து நம்ம வந்து ஒரு ஹோட்டலுக்கு போகிறோம். சரியா? ஸோ யூ பிளேஸ் an ஆர்டர் ஃபார் 2 idlis and a cup of tea. Sometime someone makes the idlis and tea and someone else serves you. இல்லையா? அதாவது நம்ம ஒரு ஹோட்டலுக்கு போகிறோம், போயிட்டு 2 இட்லி அதேமாதிரி ஒரு கப் டீ அப்படின்றத ஆர்டர் பண்ணுறோம். அப்போது இங்கே 2 ப்ராசஸ் நடக்குது இல்லையா? அதை வந்து ப்ரிப்பேர் பண்ணவங்க ஒரு ஆளாக இருப்பாங்க, அதை கொண்டு வந்து நம்மக்கிட்ட சர்வ் பண்ணுறவங்க ஒரு ஆளாக இருப்பாங்க. ஓகேவா? ஓகே, இது மைண்டில் செட் பண்ணிக்கோங்க. தென் இட்லிஸ் அண்ட் டீ ஆர் ப்ரொடியூஸ். தீஸ் ஆர் டேஞ்சிபிள் ஃபிசிக்கல் திங்ஸ் யூ கேன் டச் அண்ட் ஃபீல். அப்போது இது எல்லாமே என்னது? டேஞ்சிபிள். நம்மளால் வந்து என்ன செய்ய முடியும்? விசிபிள் பண்ண முடியும் அல்லது ஃபீல் பண்ண முடியும். இப்போ இட்லி அப்படின்ற ஒன்று ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருக்காங்க, அதை நம்ம தொட்டு சாப்பிட்றோம். சரியா? ஸோ இது வந்து ஒரு ஃபிசிக்கல் திங். பட் ஸோ இதில் வந்து என்ன சொல்கிறா, அதாவது இதுக்கு பேர் என்ன அப்படின்னா எக்கனாமிக்ஸ் கால் சச் டேஞ்சிபிள் டேர்ம்ஸ் ஐட்டம்ஸ் குட்ஸ். ஸோ இதுக்கு பேர் என்ன? குட்ஸு. ஓகேயா? அண்ட் தோ யூ டோன்ட் ரியலைஸ் இட் இன் அடிஷன் டு தீஸ் டேஞ்சிபிள் திங்ஸ் கால்ட் குட்ஸ், சம்திங் எல்ஸ் இஸ் பீயிங் ப்ரொடியூஸ்டு. இது வந்து ஒரு நம்ம குட்ஸ் அப்படின்ற பேரில் சொல்ல மாட்டோம், இது வந்து ப்ராடக்ட் அப்படின்ற பேரில் சொல்லுவோம். த ஒர்க் டன் பை த குக்ஸ் அண்ட் பீப்புள் ஹூ சர்வ் த ஃபுட். ஸோ த ஆக்டிவிட்டி ஆஃப் குக்கிங் அண்ட் சர்விங் இஸ் நாட் சம்திங் யூ கேன் ஃபீல் அண்ட் டச். Such activities are not tangible but are nevertheless crucial for you to enjoy the food. So economists call such activity as services. அப்போது அந்த திங்ஸை, இந்த ப்ராடக்ட் என்ன பண்ண முடியும், அதை வந்து நம்மளால் ஃபீல் பண்ண முடியும் வித் திஸ் டேஞ்சிபிள். பட் அதுக்காக அவங்க செஞ்ச வேலை இருக்கு இல்லையா, அதை ப்ரிப்பேர் பண்ண ஒர்க் இருக்கு இல்லையா, அந்த சர்வீஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து நம்மளால் என்ன செய்ய முடியாது அப்படின்னா இட் cannot be feel. So that is known as services. So what happens every day in a hotel at nationwide? ஸோ இது வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்காக நம்ம சொல்லியிருக்கிறோம் இல்லையா. ஒரு ஹோட்டலில், அதாவது நம்பர் ஆஃப் ஹோட்டல்ஸ் நம்மளோட நேஷன் லெவலில் இருக்குது. ஸோ குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ஆர் ப்ரொடியூஸ்ட் அண்ட் பெய்டு ஃபார் அண்ட் திஸ் வாட் த ஜிடிபி மெஷர்ஸ். அப்போது இந்த குட்ஸ் அண்ட் சர்வீசஸ், சரியா, இந்த குட்ஸ் அண்ட் சர்வீசஸை மெஷர் பண்ணக்கூடிய மெத்தடுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா ஜிடிபி, தட் இஸ் கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட். சரியா? ஸோ ஹியர் டெஃபினிஷன் ஆஃப் ஜிடிபி. ஸோ த ஜிடிபி இஸ் த மார்க்கெட் வேல்யூ ஆஃப் ஆல் த ஃபைனல் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ப்ரொடியூஸ்ட் இன் த கண்ட்ரி during a time period. ஸோ ஜிடிபிக்குரிய ஃபார்முலா என்ன அப்படின்னா C + I + G + X - M. ஸோ ஹியர் C அப்படின்றது கன்சம்ஷன், நம்ம வந்து எவ்வளோ தூரம் அதை பை பண்ணுறோம் அப்படின்றது. தென் வாட் இஸ் I? தட் இஸ் இன்வெஸ்ட்மெண்ட். தென் வாட் இஸ் G? கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர். தென் X - M. X மீன்ஸ் எக்ஸ்போர்ட்ஸ் அண்ட் M மீன்ஸ் இம்போர்ட்ஸ். ஸோ இதுதான் வந்து ஃபார்முலா. சரியா? அதாவது கன்சம்ஷன் ப்ளஸ் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ளஸ் கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் ப்ளஸ் எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட்ஸ். ஸோ எவ்ரி பார்ட் ஆஃப் டெஃபினிஷன் இட்ஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த ஃபார்முலா தான் என்ன அப்படின்னா ஜிடிபி, அதாவது ஃபைனல் வேல்யூ ஆஃப் த குட்ஸு.
சரியா. அதை கால்குலேட் பண்ணக்கூடிய மெத்தடுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா ஜிடிபி. சரியா. ஓகே. So next, goods and services. So as you know by now, goods are tangible items while services are activities which are intangible. அப்போது குட்ஸ்னால் என்ன, சர்வீஸ்னால் என்னென்னு உங்களுக்கு தெரியும். குட்ஸை வந்து நம்மளால் உணர முடியும், தட் இஸ் டேஞ்சிபிள். பட் இன்டேஞ்சிபிள் அப்படின்றது சர்வீசஸை நம்மளால் ஃபீல் பண்ண முடியாது, தட் இஸ் நோன் அஸ் சர்வீசஸ். தென் மார்க்கெட் வேல்யூ. வாட் இஸ் மார்க்கெட் வேல்யூ? திஸ் இஸ் த ப்ரைஸ் அட் விச் அண்ட் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் சோல்ட் இன் த மார்க்கெட். ஸோ குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் வந்து அதாவது எந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு ஒரு 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 குட்ஸோட ரேட் வந்து மாறுது அப்படின்றது பொறுத்து என்ன ஆகும் அப்படின்னா அந்த மார்க்கெட் வேல்யூ அப்படின்றதும் சேஞ்ச் ஆகும், தட் இஸ் மார்க்கெட் வேல்யூ. தென் ஃபைனல் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ். வாட் இஸ் ஃபைனல் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் பற்றி எக்கனாமிஸ்ட் அதாவது டெய்லர் கோவன் அண்ட் அலெக்ஸ் டாப்ரோ சே தட், அதாவது அவரோட டெஃபினேஷன் படி, இந்த ரெண்டு பேரோட டெஃபினேஷன் படி what is final goods and service அப்படின்னா final goods and services are the goods and services which will be used or consumed. நம்ம யூஸ் பண்ணக்கூடியது அல்லது வாங்கக்கூடியது. The goods and services with which will be used for producing other goods and services and will form a part of goods and services produced are called intermediate goods. ஸோ இதில் ஃபைனல் குட்ஸ் அப்படின்றது நம்ம வந்து ஒரு டீ ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்னா அந்த டீ ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு சுகர், மில்க்கு, அதே மாதிரி டீ பவுடர், இந்த மூணு என்ன செய்வோம், ஆட் பண்ணி தான் நம்மளுக்கு கடைசியாக என்ன கிடைக்கும், டீ கிடைக்கும். அந்த கடைசி நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய டீ தான் என்னது, ஃபைனல் குட்ஸ். சரியா. இன்டர்மீடியேட் குட்ஸ் அப்படின்றது அதை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நம்ம சேர்க்குறோம் இல்லையா, அதுதான் வந்து இன்டர்மீடியேட் குட்ஸ். அதில் அப்போ அந்த இன்டர்மீடியேட் குட்ஸை சேர்த்தா தான் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், ஃபைனல் ப்ராடக்ட் அப்படின்றது கிடைக்கும். அதுதான் ஃபைனல் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ். சரியா. ஸோ ஒன்லி த ஃபைனல் குட்ஸ் ஆர் இன்க்ளூடட் இன் த ஜிடிபி. அப்போது இந்த ஜிடிபியில் எதை கேல்குலேஷன் எடுத்துக்கிடுவாங்க அப்படின்னா ஃபைனல் குட்ஸை தான் எடுத்துக்கிடுவாங்களே தவிர இன்டர்மீடியேட் குட்ஸை கேல்குலேட் பண்ண மாட்டாங்க. ஸோ இன்டர்மீடியேட் குட்ஸ் ஆர் நாட் counted in calculating the GDP because their value is included in the final goods. ஏன் அப்படின்னா அதோட வேல்யூ என்ன செஞ்சுருப்பாங்களா, ஃபைனல் குட்ஸில் ஆட் பண்ணியிருப்பாங்க. இப்போ சுகரோட ரேட் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 100 கிராம்ஸ் வந்து ஒரு 10 rupees அப்படின்னு வச்சுக்கிறோம். சரியா. டீ பவுடர் ஒரு 5 rupees. சரியா. மில்கோட வேல்யூ ஒரு 10 rupees அப்படின்னா அப்போ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வேல்யூவில் இருக்குது. ஆனால் நம்ம அதை வந்து மெஷர் பண்ணி அதாவது எல்லா அளவுமே வந்து என்ன செய்ய மாட்டோம், ஒரே இதில் நம்ம போட மாட்டோம். ஸோ அது வந்து என்ன ஆகும், மாறுபடும். ஸோ ஃபைனலாக ப்ரிப்பேர் பண்ணுற டீக்கு நம்ம வந்து எல்லாத்தையும் சேர்த்து அந்த சர்வீஸ்க்கும் சேர்த்து என்ன செஞ்சுருப்போம், ஒரு ப்ரைஸை ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. சரியா. அதுதான் வந்து ஃபைனல் குட்ஸோட ப்ரைஸ். ஸோ அந்த ஃபைனல் குட்ஸோட ப்ரைஸை தான் எதில் எடுத்துக்கிடுவாங்க அப்படின்னா இந்த ஜிடிபி கால்குலேட் பண்ணுறதுக்கு எடுத்துக்கிடுவாங்க. ஸோ இஃப் இட் இஸ் த இன்டர்மீடியேட் குட்ஸ் ஆர் இன்க்ளூடட் இன் த ஜிடிபி இட் வில் ரிசல்ட் வித் இஸ் கால்டு டபுள் கவுண்டிங். ஒருவேளை அந்த இன்டர்மீடியேட் குட்ஸோட வேல்யூவை ஆட் பண்ணாங்கன்னா அது என்னவாயிருமா, டபுள் கவுண்டிங்காக மாறிடும். சரியா. So here for example, a cup of tea bought a hotel in a final goods because it is consumed and does not form a part of producing something else. So the market value of a cup of tea being a final goods. அப்போ அந்த டீ அந்த ஃபைனலாக நம்ம ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய டீயோட வேல்யூ தான் என்ன ஆகும், ஜிடிபியில் கால்குலேட் பண்ணுறதுக்கு எடுத்துக்கிறோம். ஸோ திஸ் இஸ் இன்க்ளூடட் இன் த ஜிடிபி. சுகர் which is mixed in the tea is an intermediate goods because it is used in making tea and forms a part of the tea served. So suppose the tea is priced 10 rupees a cup, of which value of sugar is used to 2, and so the price of the cup of tea includes the 2. So the price of spoon of sugar, this value of sugar is included in the GDP. So it will counted twice இல்லையா. அதாவது சுகருக்கு ஒரு 2 rupees-ம் அந்த 2 rupees-ஐ டீலையும் சேர்த்து ஆட் பண்ணோம் அப்படின்னா என்ன ஆகும், இங்கே வேல்யூ வந்து டபுளாக கால்குலேட் பண்ணுற மாதிரி ஆகிடுது இல்லையா. அதனால தான் டபுள் கவுண்டிங்கில் ஆகாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த மெத்தட் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இட் வில் பி கவுண்டட் ட்வைஸ் as a spoon of sugar and again as a part of cup of tea. So this is double counting, and to avoid it is intermediate goods like sugar and exclude from GDP. இப்போ இந்த மாதிரி டபுள் கவுண்டிங்கை வந்து அவாய்ட் பண்ணணும் அப்படின்றக்காண்டி தான் ஃபைனல் குட்ஸோட வேல்யூவை ஜிடிபியில் நம்ம கால்குலேட் பண்ணுறோம். சரியா. ஓகே. இப்போ நம்மளுக்கு ஜிடிபினா என்ன அப்படின்னு ஐடியா கிடச்சிச்சு. ஸோ ஃபஸ்ட்டு நேஷ்னல் இன்கம் பற்றி பார்க்கலாம். ஸோ நேஷ்னல் இன்கம் இஸ் அ measure of total money value of goods and services produced by an economy over a period of time, normally a year. அப்போது ஒரு இயருக்கு ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய வித்தின் த பவுண்ட்ரி, நம்மளோட கண்ட்ரிக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பவுண்ட்ரிக்குள்ளே நம்ம ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய குட்ஸ் அண்ட் சர்வீசஸை
கால்குலேட் பண்ணுற மெத்தடுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா நேஷ்னல் இன்கம். சரியா? ஸோ திரும்ப ஒருக்கா ரீட் பண்ணுற பாருங்க. நேஷ்னல் இன்கம் இஸ் அ மெஷர் ஆஃப் த டோட்டல் மணி வேல்யூ ஆஃப் goods and services produced by an economy over a period of time that is normally a year. So commonly national income is called a gross domestic product or national dividend. அப்போது இது வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா gross national product GNP or national dividend. சரியா? ஸோ இதுதான் என்ன அப்படின்னா நேஷ்னல் இன்கம். சரியா? இதுக்குள்ளே இப்போது வேரியஸ் டேர்ம்ஸ் அசோசியேட்டட் வித் த மெஷரிங் ஆஃப் நேஷ்னல் இன்கம். அப்போ இந்த நேஷ்னல் இன்கம்மை கால்குலேட் பண்ணுறதுக்கு நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் என்ன செய்கிறாங்க அப்படின்னா யூஸ் பண்ணுறாங்க. அதில் ஒரு மெத்தட் என்ன அப்படின்னா இந்த gross national product, that is GNP. So gross national product is the total value of goods and services produced and income received in a year by domestic resident for a country. It includes profits earned from capital invested abroad. ஸோ க்ராஸ் நேஷ்னல் ப்ராடக்ட் அப்படின்னு வரும்போது என்ன அப்படின்னா இப்போது வேறு ஒரு கண்ட்ரிலேருந்து நம்ம இம்போர்ட் பண்ணி அதை சேல்ஸ் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் வெளிநாடுகள்லேருந்து வரக்கூடிய இப்போ ஒரு டேட்ஸு இல்லை அப்படின்னா வேறு சம்திங் சரி ஏதோ ஒரு ப்ராடக்ட்டு இப்போ சைனீஸ்லேருந்து கிடைக்கக்கூடிய நம்ம டாய்ஸு சரி இதெல்லாம் என்ன செய்கிறோம் இம்போர்ட் பண்ணி நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா சேல்ஸ் பண்ணுறோம். சரியா? அப்போது நேஷ்னலில் அந்த அப்ராட்லேருந்து வாங்கின குட்ஸையும் சேர்த்து நம்மளுக்கு எவ்வளோ சேல்ஸ் ஆகிருக்கு, எவ்வளோ நம்மளுக்கு அதில் வந்து ப்ராஃபிட் கிடச்சிருக்கு, எவ்வளோ லாஸ் ஆகிருக்கு, இதெல்லாம் சேர்த்து ஓவரால் அந்த நேஷ்னல் அப்ராடுலேருந்து வரக்கூடிய பிஸ்னஸையும் சேர்த்து கால்குலேட் பண்ணுற மெத்தடுக்கு பேர் இந்த GNP. சரியா? அப்போது இங்கே GNPக்கு ஒரு ஃபார்முலா சொல்கிறாங்க என்ன அப்படின்னா C+I+G+X-M+NIFA. இப்போ ஒன்று என்னென்னு பார்க்குறீங்க அப்படின்னா ஸோ C for consumption and I for investment, G for government expenditure and X and M it's for export and import and NFIA it is net factor income from abroad. அப்போது இந்த அப்ராட்லேருந்து நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய அந்த இன்கமை பேஸ் பண்ணி கால்குலேட் பண்ண மெத்தடுக்கு பேர் GNP. சரியா? கன்சம்ஷன் அப்படின்றது நம்ம எவ்வளோ தூரம் பொருட்கள் வந்து வாங்குகிறோம் அப்படின்றது. தென் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது வந்து அதுக்காக எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் போட்டிருக்காங்க, கவர்மெண்ட்டோட எக்ஸ்பெண்டிச்சர் அதில் எவ்வளோ இருக்குது, அதாவது டேக்ஸஸ்ஸு இதெல்லாமே சேர்ந்தது எவ்வளோ இருக்குது, அண்ட் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் இது எவ்வளோ தூரத்துக்கு பண்ணியிருக்கோம், அதில் எவ்வளோ டேக்ஸ் பே பண்ணியிருக்கோம், தென் அதுலேருந்து கிடைக்கக்கூடிய இன்கம், இது எல்லாத்தையும் வச்சு கால்குலேட் பண்ணுறது தான் என்ன அப்படின்னா GNP. அப்போ திஸ் இஸ் ஒன் ஆஃப் த கால்குலேட்டிங் மெத்தட் ஆஃப் நேஷ்னல் இன்கம். சரியா? And second method, gross domestic product, that is GDP. So GDP is the total value of output of goods and services produced by the factors of production within the geographical boundaries of the country. அப்போ நம்மளோட கண்ட்ரிக்குள்ளேயே இந்த இதில் என்ன செய்ய மாட்டாங்க அப்படின்னா அப்ராட்லேருந்து வாங்கக்கூடிய மற்ற குட்ஸோட வேல்யூ என்ன செய்ய மாட்டாங்க, அதில் கால்குலேஷனில் கொண்டு வர மாட்டாங்க. நம்மளோட பவுண்ட்ரியில் நம்ம வந்து எவ்வளோ தூரம் சேல்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றது மட்டும்தான் அதில் கால்குலேஷனில் வரும். சரியா? ஸோ தட் இஸ் கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட். அண்ட் நெட் நேஷ்னல் ப்ராடக்ட். வாட் இஸ் நெட் நேஷ்னல் ப்ராடக்ட் அப்படின்றது it is arrived by making some adjustment with regard to depreciation, that is we arrived the net national product by deducing the value of depreciation from gross domestic product, that is NNP. அதாவது NNP அப்படின்றது எப்படி கால்குலேட் பண்ணுறாங்களா, GNP மைனஸ் டிப்ரிஷியேஷன். அப்போ GNPன்றது கிராஸ் நேஷ்னல் ப்ராடக்ட். அப்போ கிராஸ் நேஷ்னல் ப்ராடக்ட்டில் நம்ம என்ன செய்வோம், அப்ராட்லேருந்து கிடைக்கக்கூடிய பொருட்கள் எல்லாத்தையும் சேர்த்து தான் கால்குலேட் பண்ணுவோம். அதில் ஏற்படக்கூடிய டிப்ரிஷியேஷன் அப்படின்னா கழிவுகள். சரி, அதில் வந்து நம்மளுக்கு சில விஷயங்கள் என்ன செஞ்சுருப்போம், நெக்லெக்ட் பண்ணியிருந்திருப்போம், ஒரு சிலது லாஸ் ஆகியிருந்திருக்கலாம், இல்லை அப்படின்னா வேஸ்ட் ஆகியிருந்திருக்கலாம். ஸோ அப்படி இருக்கிறதையும் கேல்குலேட் பண்ணி அதாவது மைனஸ் பண்ணி நம்மளுக்கு கிடைக்கக்கூடியதான் என்ன அப்படின்னா நெட் நேஷ்னல் ப்ராடக்ட், அதுதான் NNP. சரியா? அதே மாதிரி தான் இந்த GNPயும் வரும், NDP. சரியா? இந்த NDPன்றது நெட் டொமஸ்டிக் ப்ராடக்ட். அதாவது நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம்னா GNP பார்த்துருக்கோம், NNP பார்த்துருக்கோம், அப்புறம் GDP பார்த்தோம், இப்போ NDP பார்க்குறோம். NDP அப்படின்றது அதே மாதிரி தான், GDPலேருந்து GDP மைனஸ் டிப்ரிஷியேஷன்றது NDP. ஸோ நெட் நேஷ்னல் ப்ராடக்ட் இஸ் அ பார்ட் ஆஃப் கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட். நெட் டொமஸ்டிக் ப்ராடக்ட் இஸ் obtained from the gross domestic product by reducing the quantum of tear and wear expenses, that is depreciation. சரியா? ஸோ இது ஒரு மெத்தட் டு calculating the national income. And then per capita income, that is PCI. What is per capita income அப்படின்னா, that is the per capita income or output per person is an
indicator to show the living standard of people in a country. இது வந்து ஒரு இண்டிகேட்டர் மாதிரி, அதாவது வாழ்ந்துக்கிட்டு இருக்கக்கூடிய சாதாரண மக்களோட வாழ்க்கை நிலை வந்து எப்படி இருக்குது அப்படின்றத ஒரு தரம் படுத்தக்கூடிய ஒரு மெஷர்மெண்ட்டுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா இந்த per capita income. So it is obtained by dividing the national income by the population of a country. அப்போ ஓவரால் நம்மளுக்கு நேஷ்னல் இன்கம் கிடச்சிருக்கும் இல்லையா, அதிலிருந்து நம்மளோட பாப்புலேஷனை வந்து என்ன செய்வாங்களாம், டிவைட் பண்ணுவாங்களாம். ஸோ டிவைட் பண்ணும்போது ஒரு குறிப்பிட்ட பர்சனுக்கு கிடைக்கக்கூடிய இன்கம் எவ்வளோ இருக்குது அப்படின்றத நம்ம என்ன செய்யலாம், ஒரு ரேஷியோவை கொண்டு வரலாம். ஸோ தட் இஸ் per capita income it is equal to national income by population. Okay. So in 1867 to 68 for the first time Dadabhai Nauroji had ascertained the per capita income in his book Poverty and Unbritish Rule of India. So per capita income அதாவது per capita income அப்படின்றத ஃபஸ்ட்டு டேர்மாக யார் யூஸ் பண்ணியிருக்காங்க ஃபஸ்ட்டு அப்படின்னா தாதாபாய் நவ்ரோஜி அவரோட புக்கில் எழுதியிருக்கிறாரு. அந்த புக்கோட பேர் என்ன அப்படின்னா பாவர்ட்டி அண்டு அன்பிரிட்டிஷ் ரூல் ஆஃப் இந்தியா. சரியா? ஸோ இது வந்து per capita income. Okay, so this is also one of the calculating method of national income. சரியா? அடுத்தது personal income, that is PI. So personal income is the total money income received by individuals and households of a country from all possible sources before direct taxes. அப்போ direct taxesக்கு முன்னாடி ஒரு இண்டிவிஜுவல் சம்பாதிக்கக்கூடிய ஒரு பர்சனல் இன்கம் தான் பேர் தான் என்ன அப்படின்னா PI அப்படின்னு சொல்லக்கூடியது. சரியா? Then இது வந்து one of the calculating method of national income. And disposable income அப்படின்னா, so disposable income means actual income which can be spent on consumption by individuals and families. Thus it can be expressed as DPI. The DPI is equal to PI minus direct taxes. அப்போ டேக்ஸஸை வந்து நம்ம கொடுத்ததுக்கப்புறம் நம்ம கையில் எவ்வளோ இருக்கோ அதுதான் என்ன அப்படின்னா disposable income. So from consumption approach, அந்த DI அப்படின்றது கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் ப்ளஸ் சேவிங்ஸு. இப்போ நமக்கு தேவையான பொருட்களை வாங்குவோம், டேக்ஸஸை கட்டுவோம். ஸோ இது போக இருக்கக்கூடியதாக என்ன அப்படின்னா இந்த டிஸ்போசபிள் இன்கம். சரியா? ஸோ இதை வச்சும் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா நேஷ்னல் இன்கம்மை கால்குலேட் பண்ணுறோம். ஸோ எல்லாமே நேஷ்னல் இன்கம்மை கால்குலேட் பண்ணக்கூடிய மெத்தட்ஸு. ஸோ ஹியர் கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட். ஸோ சேம் மெத்தடாலஜி மூலிமா தான்ப்பா வரும். சரியா? ஸோ produced in the country. So GDP of India includes only the market value of goods and services produced in India. For example, the market value of apple produced in Kashmir are included in our GDP since Kashmir is in India. The market value of apple produced in California, even if they are sold in India markets, are not included in our GDP because California is in US. ஸோ அதாவது ஜிடிபின்றது என்ன சொல்லிட்டேன், என்ன மைண்டில் வச்சுக்கணுன்னா டொமஸ்டிக். ஸோ டொமஸ்டிக் அப்படின்னா வித்தின் த ஜியோகிராஃபிக்கல் பவுண்ட்ரிஸ். அப்போ வித்தின் ஜியோகிராஃபிக்கல் பவுண்ட்ரிஸ்க்குள்ளே நம்ம ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய பொருட்களை மட்டும் அதில் எவ்வளோ சேல்ஸ் ஆகிருக்கு, அதில் எவ்வளோ லாபம் கிடச்சிருக்கு அப்படின்றத கால்குலேட் பண்ணுறது தான் ஜிடிபி. ஒருவேளை சேம் ஆப்பிள் ஒரு எக்ஸாம்பிளாக ஒன்று கொடுத்துருக்காங்க, காஷ்மீரில் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஆப்பிள் நம்ம இதில் எடுத்துக்கிறோம், ஜிடிபியில் எடுத்துக்கிறோம். அட் த சேம் டைம் கலிஃபோர்னியாவிலேருந்து நம்ம இம்போர்ட் பண்ணி அந்த ஆப்பில் சேல்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா அது இதில் வராது, ஜிடிபி கால்குலேஷனில் வராது. அது இதில் போயிடும், என்டிபியில் போயிடும், ஜிஎன்பியில் போயிடும். Next, produced during a time of period. So GDP is a country measure the market value of goods and services produced only during the specified time period. The goods and services produced in earlier periods are not included. அப்போ ஒரு குறிப்பிட்ட டைம் எது எப்படின்னா ஒவ்வொரு இதுலேயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட மெத்தட் வந்து வச்சுருப்பாங்க. சரியா? குவார்ட்டர்லி அல்லது ஒரு அதாவது ஹாஃப் இயர் அல்லது முழு வருட கணக்கு அப்படின்ற மாதிரிலாம் வச்சுருப்பாங்க. சரியா? ஸோ அதுக்கும் அதாவது அந்த குறிப்பிட்ட இயர்க்குள்ளே வரக்கூடிய கேல்குலேஷனை மட்டும்தான் அந்த ப்ராடக்ட்டுக்கு எடுத்துக்கிடுவாங்க. சரியா? அதுக்கு முன்னாடி ப்ரொடியூஸ் பண்ணதை இதில் எடுத்துக்கு வராங்க, அந்த கணக்கில் கொண்டு வர மாட்டாங்க. அப்போ என்ன ஆகும், அது முன்னாடி இருக்கிறது ஏன் கொண்டு வர மாட்டாங்க அப்படின்னா அதை ஆல்ரெடி கேல்குலேஷனில் கொண்டு போயிருந்திருப்பாங்க. சரியா? அதனால் அதை வந்து என்ன செய்ய மாட்டாங்க அப்படின்னா ஒரு கேல்குலேஷனில் கொண்டு வர மாட்டாங்க. இதுதான் ப்ரொடியூசிங் டியூரிங் எ டைம் பீரியட். In India, the GDP is measured both annually and quarterly. இப்போ இந்தியாவில் என்ன செய்கிறோம், ஆனுவல்லையும் வந்து கால்குலேட் பண்ணுறாங்க, குவார்ட்டர்லியும் கால்குலேட் பண்ணுறாங்க. த ஆனுவல் ஜிடிபி இஸ் ஃபார் த ஃபைனல் இயர் விச் இஸ் ஃப்ரம் April 1st on say 2017 to March 31st at 2018. அப்போது மார்ச் அதாவது
ஏப்ரல் 1 புது கணக்கு போடுறாங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. இப்போ நிறைய பேர் உங்களோட பேரண்ட்ஸ் வந்து ஏதாவது கடை வச்சுருக்காங்க அப்படின்னா சொல்லுவாங்க புது கணக்கு போடணும் அப்படின்னு. அப்போ அது காரணம் என்ன அப்படின்னா அந்த இதில் இருந்தால் ஒரு பிஸ்னஸோட கவுண்டிங் அந்த ஒரு கால்குலேஷன் அப்படின்றது அந்த இயரோட ஸ்டார்டிங் அப்படின்றது வரும். சரியா? அந்த மெத்தட் தான் இந்த ஜிடிபி. ஸோ த மாடர்ன் கான்செப்ட் ஆஃப் ஜிடிபி வாஸ் ஃபர்ஸ்ட் டெவலப்டு பை சைமன் கூஸ்னெட்ஸ் ஃபார் யுஎஸ் காங்கிரஸ் ரிப்போர்ட் இன் 1934. ஸோ இதை வந்து ஃபஸ்ட்டு அதாவது மாடர்ன் கான்செப்ட் நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய கான்செப்ட் 1934லேயே யுஎஸ் காங்கிரஸ் வந்து ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. சரியா? அடுத்தது மெத்தட்ஸ் ஆஃப் ஜிடிபி கேல்குலேட்டிங். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜிடிபி கேல்குலேட் பண்ணக்கூடிய மெத்தட். ஃபஸ்ட்டு வந்து என்ன பார்த்தோம், நேஷ்னல் இன்கம்மை எப்படி கேல்குலேட் பண்ணுறோம் அப்படின்றத பார்த்தோம். இங்கே ஜிடிபி எப்படிலாம் கேல்குலேட் பண்ணுறாங்க அப்படின்றத பார்ப்போம். இதெல்லாமே ஒரு சில டீட்டெயில்ஸ் கொஷின்ஸாக வரும்ப்பா. ஸோ என்ன கொஷின் கேட்குறாங்கன்றதை கரெக்டாக நம்ம பார்த்தா மட்டும்தான் எழுத முடியும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து எக்ஸ்பெண்டிச்சர் approach. What is expenditure approach? In this method, the GDP is measured by adding the expenditure on all final goods and services produced in the country during a specified period. அப்போ இதில் வந்து என்ன அப்படின்னா எக்ஸ்பெண்டிச்சரையும் இப்போ வந்து ஒரு ஃபைனல் ப்ராடக்டை கொண்டு வரதுக்காக நம்ம செலவு பண்ணக்கூடிய செலவுகளையும் சேர்த்து வரக்கூடிய மெத்தடுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா எக்ஸ்பெண்டிச்சர் அப்ரோச். ஃபார் இதுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா ஒய் அப்படின்றது எக்ஸ்பெண்டிச்சர் அப்ரோச்னு வச்சுக்கிறணும். ஸோ அதை எப்படி கால்குலேட் பண்ணுறோம் அப்படின்னா C + I + G + X - M. ஸோ Cன்றது கன்சம்ஷன், I ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட் and then G for government expenditure, export and import. இதை வந்து calculate பண்ணுறது தான் என்ன expenditure approach. Then on the basis of income approach. So this method looks at GDP from the perspective of the earnings of men and women who are involved in producing the goods and services. And the income approach to measuring GDP Y அப்படின்றது Y is equal to wages plus rent plus interest plus profit. இன்கம் அப்ரோச். அப்போ அதில் வந்து இந்த குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ஒருத்தவங்க குட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க, அதை சர்வீசஸை ஒருத்தவங்க பார்ப்பாங்க. ஸோ இதுக்கு ஆகக்கூடிய இவங்களுக்கு கிடைக்கக்கூடிய இன்கம்மை பேஸ் பண்ணி இந்த மெத்தடையும் கால்குலேட் பண்ணுவாங்க. தட் இஸ் இன்கம் அப்ரோச். தட் இஸ் வேஜஸ்னால் சேலரி. சரியா? சேலரி ப்ளஸ் ரெண்ட். ஒரு பிஸ்னஸ் தொடங்குறாங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய வாடகை, அந்த இந்த இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ வந்து நம்மளுக்கு அதனால் இன்ட்ரெஸ்ட்டு, தென் ப்ராஃபிட் அதனால் கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட், இதை பேஸ் பண்ணி தான் ஒருத்தவங்களுக்கு என்ன செய்வாங்க இன்கம் இது பண்ணுவாங்க. சரியா? அண்ட் தேர்ட் மெத்தட் பார்த்திங்க அப்படின்னா வேல்யூ ஆடட் அப்ரோச். வேல்யூ அப்படின்றது அந்த ப்ராடக்டோட வேல்யூவை பேஸ் பண்ணி அப்ரோச் பண்ணுறது. ஸோ a cup of tea served to you in a hotel is final good. So the goods is used to produce it, tea powder, milk and sugar or intermediate goods. So since they form a part of final goods, a cup of tea, one way to measure the market value of cup of tea is to add the value produced by each intermediate and goods are used to produce it. The sum of value added by all intermediate goods used in production gives us the total value of final goods produced in a எக்கானமி. ஸோ இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா வேல்யூவேட்டட் அப்ரோச். அப்போ வந்து ஒரு கப் ஆஃப் டீயோட வேல்யூவை அதை பேஸ் பண்ணி அப்போ ஒரு இயருக்கு எவ்வளோ கப் ஆஃப் டீ வந்து சேல்ஸ் ஆகிருக்கு, இல்லை அதுக்காக அவங்க ஒரு எடுத்துக்கொண்ட ப்ராடக்ட்ஸோட மெஷர்மெண்ட்ஸ் எவ்வளோ, இதெல்லாம் பேஸ் பண்ணி கால்குலேட் பண்ணுறது தான் என்ன அப்படின்னா வேல்யூவேட்டட் அப்ரோச். அதாவது அந்த ப்ராடக்ட்டோட வேல்யூவை பேஸ் பண்ணி இந்த ஜிடிபியை கால்குலேட் பண்ணுவாங்க. அது ஒன் ஆஃப் த அப்ரோச். சரியா? ஸோ இது வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்றதுக்காக கொடுத்துருக்கக்கூடிய பிக்சர்ப்பா. ஸோ ஃபஸ்ட் திங் டீ பவுடர், தென் மில்க்கு, சுகர், டீ. இந்த டீ, மில்க்கு, சுகர் எல்லாமே இன்டர்மீடியட் குட்ஸு. தென் இதனால் ப்ரிப்பேர் ஆகக்கூடிய டீ அப்படின்றது ஃபைனல் குட்ஸ். சரியா? ஸோ வேல்யூ ஆடட் மெத்தட் இஸ் ஈக்குவல் டீ பவுடர் ப்ளஸ் மில்க் ப்ளஸ் சுகர் இஸ் ஈக்குவல் டு tea. So value of intermediate goods is equal to value of final goods. சரியா? இதெல்லாமே ஜிடிபி கால்குலேட் பண்ணக்கூடிய மெத்தட்ஸு. தென் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஜிடிபி. எதனால் வந்து இந்த ஜிடிபி வந்து இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபஸ்ட் திங் ஸ்டடி ஆஃப் எக்கனாமிக் க்ரோத். ஸோ நம்மளோட எக்கனாமிக் க்ரோத் வந்து எப்படி இருக்குது அப்படின்றத ஸ்டடி பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடியது இந்த ஜிடிபி. ரெண்டாவது ப்ராப்ளம்ஸ் ஆஃப் இன்ஃப்ளேஷன் அண்ட் டிஃப்ளேஷன். அதாவது பண மதிப்பிழப்பு, பண மதிப்பு அதிகரிப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அந்த இன்ஃப்ளேஷன் அண்ட் டிஃப்ளேஷனுக்கு வந்து அந்த ப்ராப்ளமுக்கான காரணம் என்ன, பணவீக்கம், பண மதிப்பு குறைகிறது, இது எல்லாத்துக்குமே வந்துட்டு காரணம் என்ன அப்படின்றத இந்த ஜிடிபி வச்சு கால்குலேட் பண்ணிடலாம். அண்ட் கம்பேரிசன் வித் டெவலப்டு கண்ட்ரீஸ் ஆஃப் த வேர்ல்டு. அதாவது நம்ம இப்போ வளர்ந்த நாடுகள், வளர்ச்சியடைந்த நாடுகள், நம்மளோட நாடும் ஏன் இப்படி இருக்குது அப்படின்றத கேல்குலேட் பண்ணுறதுக்கும் கம்பேர் பண்ணுறதுக்கும் இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் எஸ்டிமேட் த பர்ச்சேசிங் பவர். அதாவது மக்களோட அந்த பர்ச்சேசிங் பவர் வந்து எப்படி இருக்குது, ஒரு பொருளை வந்து எந்தளவுக்கு அவங்க வந்து
வாங்குறாங்க, கன்சியூம் பண்ணுறாங்க அப்படின்றத நம்மளால் கால்குலேட் பண்ண முடியும். அண்ட் ஸ்டடி ஆஃப் பப்ளிக் செக்டாரை பற்றி அறிஞ்சிக்க முடியும். அண்ட் கைடு டு எக்கனாமிக் பிளானிங், இது வந்து ஒரு எக்கனாமிக் பிளானிங்க்கு ஒரு கைடு மாதிரி ஒரு சப்போர்ட்டிங்காக இருக்குது. ஸோ இதெல்லாமே இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஜிடிபி. சரியா? தென் லிமிட்டேஷன்ஸ் ஆஃப் ஜிடிபி. இப்போ ஜிடிபி அப்படின்றது எல்லாமே வருது. அப்போ இந்த ஜிடிபிக்குள்ளே எதெல்லாம் ஆட் பண்ண முடியாது, எதெல்லாம் கால்குலேட் பண்ண முடியாது அப்படின்னா, ஃபஸ்ட்டு திங், several important goods and services are left out of the GDP. சில விஷயங்களை நம்மளால் கண்டிப்பான முறையில் கால்குலேட் பண்ண முடியாது. The GDP includes only the goods and services sold in the market. So the services provided by parents to their children is very important, but it is not included in the GDP because it is not sold in the market. Likewise, clean air, which is vital for a healthy life, has no market value and is left out of the GDP. அப்போது சில விஷயங்கள் என்ன செய்ய முடியாது, கால்குலேட் பண்ண முடியாது. இப்போ வந்து ஒரே சர்வீஸ் தான். சரியா? இப்போ வந்து ஒரு ஹோட்டலில் வந்து பார்க்குறாங்க, ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா அதுக்கு என்ன இருக்குது, நம்மளுக்கு அதுக்காக வந்து பே பண்ணணும். அந்த சர்வீஸ்க்கு அந்த ஓனர் வந்து அவங்களுக்கு சர்வ் பண்ணுறவங்களுக்கு சேலரி அப்படின்றது கொடுக்கணும். பட் அதே சர்வீஸ் தான் நம்மளோட பேரண்ட்ஸ் வந்து என்ன செய்வாங்க, பார்ப்பாங்க. காலையில் எழுந்திரிச்சு சாப்பாடு செய்யறதுலேருந்து கொண்டு வந்து அவங்கள ப்ரிப்பேர் பண்ணி எல்லாமே கொடுத்து திரும்ப வந்து லஞ்ச் ப்ரிப்பேர் ஆகி எல்லாமே பார்க்குறது என்னது, அவங்களுக்கு அது என்னது, ஒரு சர்வீஸ் தான். ஆனால் அந்த சர்வீஸ்க்கு நம்ம அவங்களுக்கு ஏதாவது கொடுக்குறோமா, கிடையாது. அப்போ அதெல்லாம் கால்குலேஷனில் கொண்டு வர முடியுமா, முடியாது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை நம்மளால் கால்குலேஷனில் கொண்டு வர முடியாது. அதே மாதிரி நேச்சர் மாதிரி இருக்கக்கூடிய ஏர், சன்லைட், இது மாதிரி விஷயங்களை என்ன செய்ய முடியாது, அதனால் கிடைக்கக்கூடிய விஷயங்களை நம்ம வந்து ஜிடிபியில் கால்குலேட் பண்ண முடியாது. சரியா? நெக்ஸ்ட்டு வந்துட்டு அதே மாதிரி ஜிடிபி மெஷர்ஸ் ஒன்லி குவான்டிட்டி பட் நாட் குவாலிட்டி. ஜிடிபியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா குவான்டிட்டியை மட்டும்தான் என்ன செய்யாங்க, அதாவது கவுண்டிங். இப்போ வந்து 100 பேனா ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க அல்லது 1000 சைக்கிள்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த கவுண்டிங் மட்டும்தான் பார்ப்பாங்களே தவிர அது வந்து எந்தளவுக்கு குவாலிட்டியான பென்னு, எந்தளவுக்கு குவாலிட்டியான சைக்கிள் அப்படின்றத கால்குலேஷனில் கொண்டு வர மாட்டாங்க. சரியா? அப்போது in the 1970s, schools and banks did not permit the use of ballpoint pens. So this is because of one value in India were very poor quality. Since then, not only has there been a substantial increase in the quantity of ballpoint pens produced in India, but their quality has also improved a lot. The improvement in quality of goods is very important, but it is not captured by the GDP. இதை வந்து என்ன செய்ய முடியாது, அதாவது அந்த குவாலிட்டியை வந்து நம்மளால் ஜிடிபிக்குள்ளே கொண்டு வந்து காமிக்க முடியாது. ஆனால் அந்த குவான்டிட்டி என்ன செய்யலாம், இத்தனை பென் வந்து இந்த இயரில் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க, இத்தனை சைக்கிள் வந்து இத்தனை இயரில் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றது நம்ம கால்குலேஷனில் கொண்டு வரலாம். அப்போ இதெல்லாம் நம்மளால் இந்த குவான்டிட்டி என்ன செய்ய முடியாது, நம்ம ஜிடிபியில் கால்குலேஷன் பண்ண முடியாது. சரியா? ஓகே. நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஜிடிபி does not tell us about the way of income is distributed in the country. ஸோ வே ஆஃப் இன்கம் அப்படின்னு ஒரு பார்ட் இருக்கு இல்லையா, எந்த வகையில் அவங்க வந்து ஒருத்தவங்க வந்து சம்பாதிக்கிறாங்க அப்படின்ற ஒரு பார்ட் இருக்குது. சரியா? அதை நம்ம வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி இது மாறுபடும். அந்த மாதிரி சம்பாதிக்கக்கூடிய இன்கம்க்கெலாம் டேக்ஸ் கட்டுவாங்களா அப்படின்னா கண்டிப்பாக வந்து கிடையாது. சரியா? அப்போது அந்த இன்கமே வச்சு நம்மளால் என்ன செய்ய முடியாது, அவங்களோட கால்குலேஷனை கொண்டு வர முடியாது. இது எல்லாமே ப்ராப்ளம். ஸோ த ஜிடிபி ஆஃப் அ கண்ட்ரி may be growing rapidly, but income may be distributed so unequally that only a small percentage of people may be benefited from it. ஸோ அதனால் வந்து பெனிஃபிட் ஆகக்கூடியது குரூப் ஆஃப் பீப்புள் மட்டும்தான். சரியா? ஓகே. And then GDP does not tell us about the kind of life people are living. அதே மாதிரி இதனால் வந்து என்ன சொல்ல முடியாது அப்படின்னா பீப்புள் வந்து எந்த மாதிரி வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க, அவங்களோட லைஃப் ஸ்டைல் வந்து இந்த மாதிரி ஸ்மூத்தாக இருக்கா, இல்லை இது பண்ணுறாங்க, அதாவது நல்லபடியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்களா, இதெல்லாமே என்ன செய்ய முடியாது, நம்மளால் சொல்ல முடியாது. ஹை லெவல் ஆஃப் பீப்புள் பெர் கேபிட்டா ரியல் ஜிடிபி கேன் கோ ஹேண்ட் இன் ஹேண்ட் வித் வெரி லோ ஹெல்த் கண்டிஷன் ஆஃப் பீப்புள். அப்போ அது வந்து ஒவ்வொருத்தவங்களோட கையிலே மாறும்போது ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அது பிஸ்னஸோட ஓனர் நல்லா இருப்பான். சரியா? அது கீழே ஒர்க் பண்ணுறவங்க கொஞ்சம் பெனிஃபிட்டட், அதுக்கு கீழேயும் அந்த க்ளீனிங் ஒர்க்கு இல்லை ஒரு வாட்ச்மேன் ஒர்க் பார்க்குறவங்க ரொம்ப கம்மியான இருப்பாங்க. சரியா? அதுவும் இல்லாமல் இருக்கிறவங்க எந்த வேலையுமே இல்லாமல் இருப்பாங்க. அப்போ அந்த லெவல் ஆஃப் பீப்புள் அப்படின்றது அடுத்தடுத்து மாறும்போது என்ன ஆகும், மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ அண்ட் அண்டர் அன்டெமோக்ராட்டிக் பொலிட்டிக்கல் சிஸ்டம், ஹை பொல்யூஷன் அண்ட் சூசைட் ரேட்டு, இது எல்லாமே வந்துட்டு நம்ம என்ன செய்ய முடியாது, ஜிடிபியில் கால்குலேட் பண்ண முடியாது. சரியா?
ஸோ நெக்ஸ்ட் டாபிக் வந்து கம்போசிஷன் ஆஃப் கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட். ஸோ இது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், ப்ரைமரி, செகண்டரி, டெர்டியரி லெவல் மெத்தட்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு திங் அக்ரிகல்ச்சுரல் மெத்தட். ஸோ இந்தியன் எக்கானமி இஸ் ப்ராட்லி டிவைடட் into 3 sectors, that is primary sector or else agricultural sector. So agricultural sector is known as primary sector, in which agricultural operations are undertaken. Agriculture based allied activities, production of raw materials such as cattle farm, fishing, mining, forestry, corn, coal, etc. are also undertaken. ஸோ ப்ரைமரி செக்டார்னால் உங்களுக்கு தெரியும் இல்லையா. ஸோ இதை பேஸ் பண்ணி ஒரு செக்டார் வந்து போகிறாங்க. ஸோ இதெல்லாமே நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ரா மெட்டீரியல்ஸ் இதை பேஸ் பண்ணி தான் செகண்டரி, அதாவது செகண்டரி லெவலால் இண்டஸ்ட்ரியல் செக்டார் அப்படின்றது ரன் ஆகும். ஓகேவா. So the secondary sector, that is industrial sector. Industrial sector is secondary sector in which the goods and commodities are produced by transforming a raw materials. So important industries are iron and steel industry, cotton, textile, jute, sugar, cement, paper, petrochemical, automobile and other small scale industries. இதெல்லாம் எதில் வரும் அப்படின்னா செகண்டரி செக்டாரில் வரும். that is industrial sector. Next thing, tertiary. So that is service sector. So tertiary sector is also known as service sector, which includes government, scientific research, transport, communication, trade, postal and telegraph, banking, education, entertainment and healthcare and information technology, etc. were the tertiary sector. ஸோ ஃபஸ்ட்டு வந்து அக்ரிகல்ச்சரல், தென் அதுக்கு பேஸ் பண்ணி செகண்டரி, அதை வந்து சர்வீஸ் பண்ணக்கூடியவங்க சர்வீஸ் செக்டார். ஸோ இது போக in the 20th century, economists began to suggest that traditional tertiary services could be further distinguished from quaternary and quaternary service sectors. ஸோ அது போக, அதாவது ப்ரைமரி, செகண்டரி, டெர்டியரி சொல்கிறோம் இல்லையா, அதுக்கப்புறம் குவாட்டர்னரி அண்ட் கியூனரி அப்படின்ற இன்னொரு 2 செக்டரை ஆட் பண்ணியிருக்காங்க. அதுதான் ஒயிட் கலர் ஜாப் இந்த மாதிரி சொல்லுவாங்க இல்லையா, ஒயிட் கலர் அண்ட் தென் பிளாக் கலர் ஜாப் சொல்லுவாங்களே, அந்த மாதிரி வரக்கூடியது. ஓகேவா. தென் contribution of different sectors in GDP of India. ஸோ இந்த ஜிடிபி ஆஃப் இந்தியானால் என்ன மாதிரியான கான்ட்ரிபியூஷன் இருந்திருக்கு, ஜிடிபியான கான்ட்ரிபியூஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ சர்வீசஸ் செக்டார் இஸ் த லார்ஜஸ்ட் செக்டார் ஆஃப் இந்தியா. ஸோ இதில் சர்வீஸ் செக்டார் தான் இந்தியாவை பொறுத்தளவுக்கு. இப்போ நம்ம நம்பர் ஆஃப் செக்டார்ஸ் பார்த்தோம், ப்ரைமரி, செகண்டரி, டெர்டியரின்லாம் பார்த்தோம். இதில் இந்தியாவை பொறுத்தளவுக்கு மேக்ஸிமம் இருக்கக்கூடியது என்ன அப்படின்னா சர்வீஸ் செக்டார் தான். ஸோ இந்த பேஜ் வரும்போது உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சர்க்கிள் மாதிரி ஒரு சார்ட் கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் ப்ரைமரி இருக்காங்க, செகண்டரி இருக்காங்க, டெர்டியரி இருக்காங்கன்ற மாதிரி ஒரு ரேஷியோ கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி இந்த 1950 இருக்கக்கூடிய ரிப்போர்ட்டுமே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரென்ஷியேஷன் தெரியும். So gross value added GVA at current prices for services sector is estimated at 92.226 lakh crore in 2018 to 19. ஸோ அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய கால்குலேஷன்லாம் எடுக்கல. ஸோ எடுத்தாங்க அப்படின்னா மேபி அது வந்து டிஃபர் ஆகிருக்கலாம். சரியா. ஓகே. ஸோ இதை பேஸ் பண்ணி இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இத்தனை செக்டார் பார்க்கும்போது சர்வீஸ் செக்டார் தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய லீடிங் செக்டாராக இருக்குது. இது வந்து உங்களுக்கு ஒரு 1 வேர்ட்லேயே வரும்ப்பா, அதனால் அது வந்து கொஞ்சம் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. Next, so India is second largest producer of agricultural products. India accounts for 7.39% of total global agricultural output. So India வந்துட்டு second largest producer of agricultural products. First வந்து service sector, சரியா. And in the case of industrial sector, India world rank is 6th and service sector India world rank 8th. வேர்ல்டு லெவலில் பார்க்கும்போது இண்டஸ்ட்ரியல் செக்டாரில் 6th பிளேஸும் சர்வீஸ் செக்டாரை பொறுத்தளவுக்கு 8th ரேங்க்கும் இருக்குது. அண்ட் கான்ட்ரிபியூஷன் ஆஃப் அக்ரிகல்ச்சர் செக்டார் இன் இந்தியன் எக்கானமி இஸ் மச் ஹையர் தென் வேர்ல்ட்ஸ் ஆவரேஜ், தட் இஸ் 6.4%. ஸோ கான்ட்ரிபியூஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரி அண்ட் சர்வீஸ் செக்டார் இஸ் லோவர் தென் வேர்ல்டு ஆவரேஜ் 30% ஆஃப் ஃபார் இண்டஸ்ட்ரியல் செக்டார் அண்ட் 63% ஆஃப் சர்வீஸ் செக்டார். ஸோ ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு பர்சன்டேஜ் வைஸ் நம்மளுக்கு இந்த ஜிடிபியோட பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த ஜிடிபி இருக்கக்கூடிய செக்டார்ஸ் வைஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து சில 1 வேர்ட்ஸ்லேருந்து வரக்கூடிய கொஷின்ஸும் கூட. சரியாம்மா. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு எக்கனாமிக் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட். ஆஸ் பர் த எக்கனாமிஸ்ட் அமர்த்யா சென், எக்கனாமிக் க்ரோத் இஸ் ஒன் ஆஸ்பெக்ட் ஆஃப் எக்கனாமிக் டெவலப்மெண்ட். ஆல்சோ United Nations see it is like the economic development focuses not only on man's materialistic need, but it focuses on overall development or rise in its living standards. So economic growth and development, அதாவது எக்கனாமிக் க்ரோத்க்கும் எக்கனாமிக் டெவலப்மெண்ட்க்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா டிஃப்ரென்ஸ் இருக்குது. க்ரோத்னா என்ன, டெவலப்மெண்ட்னா என்ன, ரெண்டு ஒன்றா அப்படின்னா கிடையாது. சரியா. ஸோ க்ரோத் அப்படின்றது வேறு, டெவலப்மெண்ட் அப்படின்றது வேறு. க்ரோத் அப்படின்றது அதோட வளர்ச்சி, சரியா. டெவலப்மெண்ட் அப்படின்றது அதனால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள், சரியா. அப்போது ஒரு அதாவது
ஒரு குறிப்பிட்ட அந்த ப்ராடக்ட்ஸ் வந்து எந்தளவுக்கு ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்க்குறத விட அப்படி ப்ரொடியூஸ் பண்ணதுனால ஒரு ஹியூமனோட லிவிங் ஸ்டாண்டர்ட் எந்தளவுக்கு டெவலப் ஆகிருக்கு. சரியா? ஸோ அதுதான் முக்கியம். அப்போது இந்த ரெண்டையும் வந்து கம்பேர் பண்ணுறது அப்படின்றது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். அதுதான் வந்து அமர்த்தியா சென் வந்து அவரோட டெஃபினிஷனில் சொல்லியிருக்காரு. சரியா? ஓகே. ஸோ வாட் இஸ் எக்கனாமிக் growth? ஸோ இட் இஸ் த quantitative measure which consider the rise of the output produced in an economy or nation in a particular period. It is monetary value. The key parameters of economic growth in any economy or its growth, gross domestic product and gross national product, which help in measuring the actual size of an economy. So what is economic growth அப்படின்னா அதாவது நம்ம இப்போ எவ்வளோ வந்து பொருட்களை வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம், குட்ஸ் அண்ட் சர்வீஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்றத கால்குலேட் பண்ணக்கூடிய அக்யூரேட் மெத்தட் தான் என்ன அப்படின்னா இந்த எக்கனாமிக் growth. வாட் இஸ் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் அப்படின்னா எக்கனாமிக் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் அ ப்ராடர் பிக்சர் ஆஃப் an economy which takes into account an increase in production level or output of an economy along with an improvement in the living standard of its citizens. அப்போது இப்போ வந்து இவ்வளோ தூரம் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க, எல்லாம் வந்து செஞ்சுருக்காங்க. அப்போது அதனால ஏதாவது ஒரு டெவலப்மெண்ட் இருக்கா, ஹியூமன் பீயிங் எந்த அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்காங்க, அவங்களோட லைஃப் ஸ்டைல் வந்து எப்படி மாறி இருக்குது. ஸோ இது வந்து எக்கனாமிக் டெவலப்மெண்ட், எக்கனாமினால் டெவலப் ஆகியிருக்காங்க அப்படின்றது. ஸோ இட் ஃபோக்கஸஸ் மோர் ஆன் சோஷியோ எக்கனாமிக் ஃபேக்டர் ரேதர் தென் த ஜஸ்ட் quantitative increase in production. So economic development is a quantitative measure which measures improvement in technology, labor reforms, rising living standards, broader institutional changes is in an economy. ஸோ ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும் சரியா, லேபர் ரிஃபார்மாக இருக்கட்டும், லிவிங் ஸ்டாண்டர்டாக இருக்கட்டும், ஸோ ஒவ்வொரு பெனிஃபிட் எல்லாமே குவாலிட்டேட்டிவ், அது வந்து குவான்டிடேட்டிவ் பேஸ்டு, இது வந்து குவாலிட்டேட்டிவ் பேஸ்டு. அதனால் உயர்ந்த தரம் அப்படின்றத கால்குலேட் பண்ணுறது தான் எக்கனாமிக் டெவலப்மெண்ட். And Human Development Index is adopted tool to measure the real development in an economy. So Human Development அதாவது HDI அப்படின்னு நம்ம 9th படிச்சிருப்போம். that is Human Development Index. ஸோ அதை அடாப்ட் பண்ணி அதில் இருந்த ரியல் டெவலப்மெண்ட், அதாவது எக்கனாமியோட ரியல் டெவலப்மெண்ட் எப்போ தான் நம்மளுக்கு தெரியும், அதனால லிவிங் ஸ்டாண்டர்ட் வந்து எந்த அளவுக்கு டெவலப் ஆகிருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து அதை அக்யூரேட்டாக கால்குலேட் பண்ண முடியும். சரியா? ஓகே. ஸோ இது போக உங்களுக்கு வந்துட்டு எக்கனாமிக் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட் சொல்லிட்டு ஒரு 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 டேப்லெட் காலம் வந்து கொடுத்துருப்பாங்கப்பா. சரியா? அதில் ரீட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அது வந்து புரியும். ஸோ ரீட் பண்ணி பாருங்கள். ஓகேடா. ஸோ இந்த லெசனில் வந்து உங்களுக்கு இவ்வளோ தான் டாபிக்ஸு. ஸோ இன்னும் ஒரு 2 டாபிக்ஸ் இருக்குது, அது வந்து உங்களுக்கு லேட்டராக பார்க்கலாம். சரியாம்மா? தேங்க்யூ ஆல்.